ஏய் ஹாய் கோவில். ஆ செருப்பு கூட இங்கே ஜோடியாக தான் இருக்கு. இல்லை சொல்லக்கூடாது. கோஸ்ட் ஹவுஸ் எங்க? கோஸ்ட் ஹவுஸ் இங்கேயா? கோஸ்ட் ஹவுஸா முக்கியம். இல்லை இல்லை கரெக்டாக கேமரா பிடிச்சிட்டு வா. யார் பிடிக்கும்? இவன் சரியில்லை. நெக்ஸ்ட் டைம் வேற கேமிங் எங்க இருக்கு? மேல இருக்குமா? நானும் அவ்வளவு திருக்கலா இருக்குன்னு நினைச்ச மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ அப்ப செமத்துக்குள்ள நம்ம வந்து இப்போ வந்து விண்டோஸ் கேமிங் விளையாட போறோம். அதாவது யார் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்துட்டு அவ்வளோதான் கிளம்ப போறோம். வந்தாச்சு. ஏ ஹாய் ஹலோ டிஆர்எஃப், வெல்கம் பேக். பல வருஷமாக வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். பல வருஷமாக இல்லை, ஒரு பல மாதமாக வீடியோ போடாமல் இப்போ தான் திரும்ப போட ஆரம்பிச்சிருக்கேன். எத்தனை டைம் நானும் இதை ரிப்பீட் பண்ணுவேன்னு தெரியல. ரெகுலராக வீடியோ வரும்ன்ட்டு. பட் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் எல்லாம் இஎம்ஐ சம் கமிட்மெண்ட்ஸ்னால எங்கேயும் ஊர் சுற்றவும் முடியல, vlog எடுக்க முடியல. ஓகே, இட்ஸ் அ கோயம்புத்தூர் சீரியஸ் எபிசோட் 1. வேறு எங்கேயும் போக போகிறதில்ல. இன்றைக்கி ஒரு மால் தான் போக போகிறோம். டிஆர்எஃப் தான் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு மேலே போயிட்டுருக்கோம். இட்ஸ் எ கபிலன், ஏஜென்ட் கபிலன். வாங்க, முதல்ல வந்து இங்கே வந்ததுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஹவுஸ். அதுக்காக தான் வந்தோம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இந்த கரெக்டாக கேமரா பிடிச்சிட்டு வா. யாரை பிடிக்கும்? இவன் சரியில்லை. நெக்ஸ்ட் டைம் வேற கோவில். ஆ செருப்பு கூட இங்கே ஜோடியாக தான் இருக்கு. 20 வயசு ஆக போகுது, இன்னமும் ஒண்டி காட்டுற மரமாகவே இருக்கியடா. இல்லை சொல்லக்கூடாது. இல்லை சொல்லக்கூடாதா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. கோஸ்ட் ஹவுஸ் எங்க? கோஸ்ட் ஹவுஸ் நான் அடிக்கிட்டு இருக்கேன். இங்கேயா? கோஸ்ட் ஹவுஸா முக்கியம். கேமிங் எங்க இருக்கு? மேல இருக்குமா? இன்னும் அந்த சைடு போகணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பரவாயில்ல, நான் வந்து பல வருஷம் கழிச்சு ஏதோ புதுசாக கண்டென்ட் எடுக்கலான்னு வந்திருக்கேன். அப்புறம் வந்து இந்த முடிவும் மாற்றி கண்டென்ட் எடுக்காமல் வெக்கப்பட்டுட்டு போயிட்டுன்னா அவ்வளோதான். இன்னும் நானே செருப்பால் அடிச்சுக்க வேண்டியதுதான். இதுக்காக இதுக்காண்டி 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு கிளம்பிருக்கோம். கொஞ்சம் வைடில் மாற்றிக்கிறோம் ஒரு நிமிஷம். போஸ்ட் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு தெரியல எக்ஸாக்டாக. நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். எங்கடா இருக்கு அது? கேமிங்கா? இந்த சைடு இருக்கு போல. ஆமாம், கேமிங் தான். டிஆர்எஃப் ஃபைனலாக நம்ம எதுக்காக வந்தோமோ அதுக்கிட்ட வந்துட்டோம். அப்புறமா கதையை கவர் கோஸ்ட் ஹவுஸ் டிஆர்எஃப் கோஸ்ட் ஹவுஸ் கிட்ட வந்துட்டோம். டிஆர்எஃப் டிக்கெட் 80 ரூபா தான். காசு கொடுறா, நீ தாண்டா வச்சிருக்கேன். எடுக்கிறேன்டா. எங்க இருக்குன்னே தெரியலடா. இருட்டா இருக்கு. தம்பி, நானும் அவ்வளோ திருக்கலா இருக்குன்னு நினைச்ச மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ அப்ப செமத்துக்குள்ள ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசுற மறந்துட மாட்டேன். நம்ம வந்து இப்போ வந்து விண்டோஸ் கேமிங் விளையாட போகிறோம். அதாவது யார் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்துட்டு அவ்வளோதான் கிளம்ப போகிறோம். ஏன்னா அதுக்காக வந்து ஆக்சுவலாக கார் கேமிங் இருக்குது. ரியல் கார் ஓட்டினா கூட அவ்வளோ 20 கிலோமீட்டர் மைலேஜ் தரும். ஏதோ 1 மணி நேரம் ஊர் சுற்றலாம். வெறும் டாய் காருக்காண்டி 1 நிமிஷத்துக்கு 100 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. கேமிங் ஸ்டேஷன் வந்தாச்சு. பட் நம்ம வந்து எந்த கேமும் என்ன கவர் பண்ற, ஏதாவது பேச வந்தா கவர் பண்றோம். என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.
கேமிங் ஸ்டேஷன் வந்துட்டோம். பட் ஆனால் எந்த கேம் விளையாட போகிறது கிடையாது. சும்மா தான் வந்து பார்த்துட்டு அவ்வளோதான், வழக்கம் போல கிளம்பிட வேண்டியது தான். வேறு இடத்துக்கு இங்கே எப்படி தெரியுமா, முகில் கார்ட்டு வாங்க 100 ரூபாவோ 60 ரூபாவோ கேட்பாங்க. அதுக்கப்புறம் ரீசார்ஜ் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு அமௌண்ட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க நம்ம. முகில் நீ விளையாடுறியா? ஃப்ரீ ஃபயர் பிளேயர் தானே நீ? டியர் ஆஃப் ஃப்ரீ ஃபயர் பிளேயர் என்ன ஐடி பாருங்க ஏன் விளையாடிட்டு இருக்காங்க இந்த வயசுல. நாங்கள் கார்டும் இல்லை காசும் இல்லாமல் வந்துடுவோம் விளையாடுறதுக்கு. வந்து விளையாட முடியாது, வெளியே போகிறா நாயங்களேன்னு சொல்லிடுவாங்க. என்ன பண்ணுறீங்க? பாருங்க பையன் தீயா விளையாடிட்டு இருக்கான் கேமு. டியர் ஆஃப் ஹை ஸ்கோர் டைமிங் வந்து பாருங்க 86. முகில இதை பேக் பண்ணுவான். போய் தொங்கலை போகிறான். காசு இதுக்கும் காசு கட்டணுமா? டியர் ஆஃப் எல்லாத்துக்குமே இங்கே வந்து நீங்கள் கார்டு முதல்ல வாங்கிட்டு அதில் காசை போட்டு கலைக்கணும் இல்லை மொத்த காசு கரைக்கணும். பாருங்க வீட்டில் 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. கோயில் எப்படி வீட்டில் போடுற சண்டையெல்லாம் வந்து இங்கே போட்டுட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. யார் மேலேயாவது கோவம் வருதா இதை மாதிரி வெளியே கிளம்பி வந்துருங்க. ஏதாவது குத்தணும் ஏதோ உடைக்கணுமோ உடைச்சிட்டு இப்போ பாருங்க கேமராமேன்னு கூப்பிட்டு வந்து என்னவே திரும்பி நீயே எடுத்துக்கோடா அப்படின்ட்டு எல்லாம் ஒன்னால வலிக்கலையே. வந்ததுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு 10 ரூபாய் ஐஸ்கிரீம் தாண்டி இவ்வளவு தூரம் வந்தோமா? எவ்வளவு இது? 100 ரூபா. ஓ இதுல ஜிஎஸ்டி வேறையா? हमारा देश है ஜிஎஸ்டி है. இயர் ஆஃப் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு, போர் அடிக்குது. ஸோ இன்னும் அது நெக்ஸ்ட் எங்க ஸ்டூடியோவா? நெக்ஸ்ட் விண்டோ ஷாப்பிங். இப்போ நம்ம அந்த சைடு போயிட்டு ஒரு கேம் விளையாடிட்டு வரலாம். அந்த கார்டெலாம் தேவையில்ல, அது காசு போட்டால் போதும். இயர் ஆஃப் எடுக்கிறதா? அதேதான். இயர் ஆஃப் நம்ம பையன் கலக்கிடுவான்னு நினைக்கிற ஒரு கலை 20 ரூபா தான். இந்த நம்பிக்கை தான் கூப்பிட்டு போகிறேன். எது வந்தாலும் முகில பார்த்து மாட்டேன். வந்தாச்சு. ஏய் என்னடா வேணும் உனக்கு? டியர் ஆஃப் என்ன வேணும்னு சொல்லுங்க, டக்குனு எடுத்து அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சரி இதே எடு. 20 ரூபா எங்க வச்சு தெரியலையா? இருக்கிறது செல்ற போட்டுக்கோ. சரி இதான் 20 ரூபா போட்டுருக்கு. இதில் தான் போடணும்னு நினைக்கிறேன். வந்துடுச்சு. இது கூட தெரியல. விளையாடுறேன். நீ விளையாடுற ஃபஸ்ட்டு உண்டான் இதில் போடணுண்டா. காயின் போடு போடுறது. அதை உள்ள போட்டுக்கலாம். ஏய் என்னாச்சு? போச்சா 20 ரூபா? அடம். எதுவாக இருந்தாலும் முகில பார்த்து மாட்டேன். பாவி பயல தீயார அசிங்கப்படுத்துற தீயார. பையன் தீயா இருப்பான்னு நினைச்சேன். கடைசியில் இவ்வளவு முக்கியம் முடிப்புன்னு நினைக்கல. வா இட்ஸ் மை டர்ன். இப்போ பாரு அண்ணன் எப்படி கலக்குறேன்னு ஒரு கலக்கு. இட்ஸ் மை டர்ன். நான் கரெக்டாக வீடியோ மட்டும் வந்துடுறேன். மூஞ்சி கவராக காரு உள்ள போட்டாச்சு. எத்திரியா?
டிஆர்எஃப் ஏமாத்துறாங்க. அது பிடிக்க கூட இல்லை. அது 40 ரூபா காலியாச்சு. அது பிடிக்க கூட இல்லை. Emotional damage. இல்லை, நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணுறோம். அடுத்த 100 ரூபா 100 ரூபா இருக்கா? 100 ரூபா காலி பண்ண 100 ரூபாய்க்குன்னா 5 டோக்கன். 5 டோக்கன். 100 ரூபாலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த கேமெல்லாம் வந்து கண்மூடித்தனமாக எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏதோ 100ல் 4 பேருக்கு வந்து விழும்போது அவ்வளோதான். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பாருங்க, இந்த நாயை நம்பி தான் நான் வந்தேன். டிஆர்எஃப் ஆனால் 1 நிமிஷம் போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு. என்ன டிக்கெட் இருக்குது? உங்களுக்கு கீச்சன் ஏதாவது வாங்குறியா? இது எனக்கு அந்த டாய் வாங்கி கொடு. அப்புறம் லெட்ஸ் விசிட் ஸ்டுடியோ. சட்டை நல்லா இருக்கு முகில். இந்த சட்டை நல்லா இருக்குடா. ஏய், இந்த சட்டை நல்லா இருக்கு பாரு. கலர் டிஆர்எஃப் உங்களுக்கு கலர் எக்ஸாக்டாக தெரியுமான்னு தெரியல. ஏய், இந்த சட்டை நல்லா இருக்குடா. எடுக்கிறதா எவ்வளோ? 500 ரூபாவா? வா அந்த சட்டை போயிடலாம். அந்த டிஷர்ட் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. டிஆர்எஃப் இப்போ ட்ரெண்டிங் டிஷர்ட் நான் வந்து பார்க்க போகிறோம். எடுக்கலாம் போகிறதுல டிஆர்எஃப் 500 ரூபா தான். ஒர்த்து வருமா? ஒர்த்து இருந்த அக்கௌண்ட்டில் இருந்த 500 ரூபாயும் காலி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன முகில்? டேய், என்னடா விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு நாள் வாங்குறியா? எந்த டிஷர்ட் நீ கேட்டு? ஏதோ டிஷர்ட்டா பார்க்குற போது நான் என்ன சொல்லுது. டிஆர்எஃப் கடைசியில் பாருங்கள், கண்டென்ட் எடுக்க வந்ததே நான் தான் மறந்துட்டேன். அவனுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கேன். பாருங்க, வெரைட்டி டிஷர்ட்லாம் இருக்குது. வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க, வேணான்னா விண்டோ ஷாப்பிங் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த ஊடியெல்லாம் இருக்கும்ல, ஊடி பார்ப்போம். ஊடி பார்ப்போம். ஏய், கேமரா பிடிச்சிட்டோடா. நான் தான் ஊடி வாங்க போகிறேன். இப்போ நீ ஊடி வாங்க போகிறேன். ஆனால் இந்த மாதிரி எடுத்து போடலான்னு இது ஃபேஷனா? ஆமாம், ப்ரைஸ் எவ்வளோ? அது ஜஸ்ட் 500. டிஆர்எஃப் நீங்கள் கூட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் 500, அவ்வளோதான். நாளைக்கே கடையை போடுறோம் முகிலாம். நாளைக்கு டிஆர்எஃப் ஏய், இங்கே இந்த டிஷர்ட் நல்லா இருப்பார். இந்த கலர் நல்லாயிருக்கும் எனக்கு. 399 400 ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். இல்லை, ஜிஎஸ்டிலாம் கிடையாது. பேக் வாங்கிடல நீ 10 ரூபாய்க்கு. என்ன ஃபீஸ்? என்ன ஷூஸ் ஏதாவது வாங்குறேன்? என்ன ஷூஸ் இல்லை. டிஆர்எஃப் வீட்டுக்கு ஒன்றா, ஹாஸ்டலுக்கு ஒன்றா, காலேஜுக்கு இந்த மாதிரி இதை தான் போட்டு சுற்றிட்டுருக்கு. டிஆர்எஃப் வந்ததுக்கு விண்டோ ஷாப்பிங் இல்லாமல் செருப்பு வாங்கியாச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா சார்ஜ் இல்லை, 10% தான் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் ரெகுலராக ஃபன் இருப்போம் அண்ட் கண்டென்ட் போட்டுட்ருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்ல வீடியோ. பாய்.